ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபயர் நிஞ்சா கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த ட்ரான் பைக்கை நம்ம திருடி நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தோம்ல, அதுக்கு அவன் 1 மில்லியன் தரேன்னா நான் 1 மில்லியன் கொடுத்துட்டான். நம்ம டீலர்ஷிப்பில் 2 கார் சூப்பர் கார் எடுக்க போகிறோம். அந்த காரை எடுக்க போகிறோம். அது எப்படி ப்ரோ காசு கொடுக்காம நீங்கள் வாங்குவீங்கன்னா, நான் முன்னாடியே டீலர்கிட்ட நான் காசு கொடுத்துட்டேன். அவர் டீலர்ஷிப்பில் தான் வச்சுருக்காரான். அந்த 2 கார் தான் ஸ்டாக்கில் இருக்கான். இப்போ அதனால் நம்ம போய் இப்போ எடுக்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்ப்ளெண்டர் ஏன் ப்ரோ வச்சுருக்கீங்கன்னா, ஆமாம் என் ஃப்ரெண்டோட வண்டி, அதனால தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே செந்தில் பூந்து போகலாமா? ஓகே போகலாம். ஓகே பார்த்துடா, எனக்கு கண்ட்ரோலே ஆக முடியுது. ஸ்ப்ளெண்டரு என்னடா டயரில் இவ்வளோ உள்ளியாக இருக்குது, எப்பட்றா அவன் எப்படி போகிறான் ஸ்பீடாக? இதானே எனக்கு அப்படியே முன்னாடிலேருந்தே இதுதான் சந்தேகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்படி ஸ்ப்ளெண்டரில் இவ்வளோ சின்ன டயரை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ ஸ்பீடு போகுது ஸ்ப்ளெண்டரு? அதான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்டா ரியல் லைஃப்பில் பெரிய விலை வச்சுருக்கு. ஓகே, கேமுக்குள்ளே பார்த்தா இவ்வளோ சின்னதாக எடிட் பண்ணியிருக்கீங்க. இந்தியன் பைக்ஸ் 3D உருவாக்கினவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா அந்த டயரை மட்டும் கொஞ்சம் பெருசாக்கி கொடுங்க. அப்போ தான் அந்த இதுக்கு ஒரு அழகு வரும். ரொம்ப ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் இதாக பல்ஜாக இருக்க மாதிரி. ஓகே, இது கூட விடுறேன்னு பார்க்காதீங்க. ஓகே வெளியே நிறுத்திட்டு வந்துடும். என்ன வாங்கியிருக்கேன்னா போர்ஸ் கரேரா, அடுத்தது ஒரு வெள்ளை கலர் போர்ஸ் ரெட் கலர் போர்ஸ் கரேரா, ஒயிட் கலர் புகாடி. ஒரு புது புக்காட்டியா பழைய புக்காட்டியானு தெரில. சொல்லுங்கள், ட்ரக்குக்காரனுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஒன்று சொல்லுங்கள். ஓகே கேஸ், ட்ரக்கு வந்தாச்சு. அப்படியே ஏற்றிடுவோம். நம்மளே தான் ஏற்றணும் போல். ஸ்ப்ளெண்டர் இங்கேயே கிடக்கணும். என் ஃப்ரெண்டு ஒன்று தான் எடுத்துக்கிட்டோம். அடப்பாவி, டி ரேம்பை தப்பாக போட்டேன்டா, ரேம்பை தப்பாக வச்சிட்டேனே. ஓகே, ஏதாச்சும் மேலே ஏற்றுற மாதிரி இருக்கணுமே. சரி, இன்னொன்று போடுவோம் ரேம்ப்பு. சீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். ஐயோ ஏறா இன்னொன்று போடுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் காரனால ஈஸியாக ஏறிடும், அதனால தான் நான் சொல்கிறேன். இன்னும் ரேம்பு மேலே ஏற்றி ட்ரக் இருக்குது. என்ன இலவிடாது அப்படின்ருக்கு. ஓகே, அதுதான் கரெக்டாக கீழே இறங்கியிருக்கு. ஓகே, எது ஃபஸ்ட்டு எடுக்கலாம்? புகாட்டியா? பிளாக் கலர் புகாட்டி பார்த்தீங்களா? ஐயோ ஏண்டாமா, நடக்கிறதே ஒரு சைஸாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள், மெட்டாலிக் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். AK-47 வச்சு கண்ணாடியில் உடச்சி விட்றா. ஓகே, இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா? அது போர்ஸ் கலரா. இந்த ஸ்பீடு தாங்க அள்ளு விடும் புகாடி. இந்த புகாட்டி இருக்குல்ல, அந்த புகாட்டியோட இந்த கரேரா ஸ்பீடு போட்டுன்னு போடுறான் அப்படின்னு இருக்கும். கையில் கண்ணை வச்சா நடக்குமாண்டா. ஓடுறா அப்படின்னு. ஓகே, இந்த காரையை இருப்போம். என்னடா மொக்க காராக எடுத்துகிட்டு அப்படின்லாம் இல்லை, இது மொக்க கார் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தரை சாவடிச்சிருக்கு, ஒரு ஆக்டரை. யார் நீங்கள்? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பால் வாக்கர். அவரோட சூப்பராக தான் அப்பா வெறியாக இருக்கும். அவர் இது வாங்கியிருக்கார் போல இந்த காரு. அவர் இந்த எல்லா காருமே ஓட்டிட்டோமே, இந்த காரை ஓட்ட முடியாது அப்படியா என்ன தெரில. ஆனால் அப்படி தான் நான் அப்போ தெரியும் எனக்கு. காரை ஓட்ட முடியாதான்னு நினச்சிட்டு போனாரா, இன்னும் டயர் பஞ்சர் ஆகி டயர் வலிக்கி விட்டுருச்சான்னு தெரில. ஓவர் ஸ்பீடு உடம்புக்காக. ஐயோ மாட்டிக்கிச்சா? சொல்லுங்க, நான் எடுத்து விட்றேன் இல்லைங்க. ஓகே கைஸ், எப்படியோ காரை இங்கே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டேன். சும்மா ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். ஓகே, சும்மா கலர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு, வேறு கலர் ஏதாச்சும் இருக்கா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஏற்றுறதுக்குள்ளே முன்னாடி பம்பர்லாம் பேத்துருண்டா. நல்லா இருக்குது, 2 கார் சூப்பராக தான் இருக்குது. ஐயோ, நான் அந்த சைட் டோர்ரா. நான் அடிக்கடி இது அமெரிக்கன் வண்டி, இது ஃபாரின் வண்டிகிட்டே நினச்சிக்கிட்டு நான் இந்த கலரில் இந்த சைடில் போய் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ரைட் சைடில் இந்தியன் பைக்ஸில் எல்லா காருமே ரைட் சைடில் தான் இருக்கும். ராஃபால் கார் வாங்கியிருக்கலாமோ? சரி விடுங்க, விடுங்கன்னா நம்ம வந்துருக்க முடியாது. இது பக்கம் வந்துட்டா. இப்போ எதடா கொண்டு போகணும், ஏன் கடா மக்கள் விட்டு என்னப்போ அவ்வளோதான். சில்லு ஒன்று சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 காரையும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே,
இல்லைங்க நான் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ஒன்று தான் எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப நேரம் ஆகும். நான் ரெண்டுத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ். சரி பாயின்றேன். ஐயோ, அது ரெண்டுத்தையும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஓகே கேஸ், எப்படியோ நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த 2 வண்டியும். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, நம்ம டிஃபெண்டரை ஓட்டி பார்ப்போம். நான் டிஃபெண்டரை ஓட்டியே பார்த்ததில்ல கேமுக்குள்ளே. ஓகே, என்ன கலர் வைக்கலாம்? பிளாக், ரெட்டு, ஓகே, விளையாட்டு, எல்லோ, பச்சை கலரு நல்லா தாண்டா. எல்லோ கலர் நல்லா இருக்குடா. சூப்பராக மஞ்சள் கலர் சூப்பராக இருக்குது. மஞ்சள் கலர் ஆரஞ்சு. ஆரஞ்சு இதோட சூப்பராக இருக்குடா. ஓட்டுறா சூப்பராக இருக்குடா ஆரஞ்சு. அடுத்தது வேறு என்ன கார் வாங்கலாம் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்கிட்ட காசு வேணும். நம்ம வேறு ஏதாச்சும் மிஷின் வந்தால் நம்ம செய்வோம். ஓகே, நல்லா தான் இருக்குது டிஃபெண்டர். ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஜீப்போட நல்லா இருக்குன்னே சொல்லலை, நான் கொஞ்சம் நல்லா இருக்குது. பெரிய வண்டியில் அதனால தான் நல்லா இருக்குன்னு. இது ஃபேமிலி சைஸுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபேமிலிக்கு ஆஃப்ன்ட்டு பாரு, ஆஃப் ரோடு. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. என்னடா பின்னாடி லைட்டு கூட இவ்வளோ பெருசு இருக்குது. நல்லா வாயா இருக்குது வண்டி, சூப்பராக இருக்குடா. ட்ரிஃப்டெல்லாம் அடிக்குதுடா. ஹோய், நம்ம தார் மாதிரிலாம் தார் வந்து அவ்வளோ கவராது. அது அப்படியே கல் மாதிரி நிற்கும்ப்பா வண்டி. அவ்வளோ வெயிட்டு. லாரியாக லைட்டாக அமுங்கின மாதிரி இருந்துச்சு நம்ம கொண்டு வரவும் அந்த வண்டியை. நல்லா தான் இருக்குது இந்த வண்டி, நல்லா தான்டா இருக்குது, சூப்பராக. ஓகே, நம்ம வந்து ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு கதவெல்லாம் பேத்துருக்கு. டிஃபெண்டர் நம்ம வாங்கினது நல்லது தான் போல். நானும் சும்மா வச்சுக்கலாம்னு நினச்சேன். ஆஃப் ரோடு பூந்து விளாடும் போல். ஹேய், சூப்பராக தாண்டா இருக்குது டிஃபெண்டர் இது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நான் 2 வண்டி வாங்கிட்டு தெரியும். ஓகே, நம்ம ஏதாச்சும் ஒரு வண்டி விற்றாங்க. நம்ம உங்களுக்கு இவ்வளோ வண்டி வச்சுருந்தா நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான் பராமரிக்கிறது. ஐயோ, ஏதாச்சும் ஒன்று உடஞ்சிச்சுன்னா திரும்பி நம்ம சரி பண்ணி ஆகணும். அது வேறு ரொம்ப கஷ்டம். ஓகே, திரும்ப ஏதாச்சும் ட்ரிப் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம மவுண்டன் ட்ரிப்பு போனோம். எம்பரோ எடுத்தோடனே மவுண்டன் ட்ரிப்பு போனேன். ஆமாம், பழைய ஜிப்பை விற்றுட்டேன். ஏன்னா பழைய ஜிப்பை விற்றுட்டு தான் இந்த புது ஜிப்பு, இந்த க்ரீன் கலர் ஜிப்பு அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, புக்காடிக்கு கருப்பு கலர் புக்காடிக்கு பக்கத்தில் இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, மகேந்திரா புது மாடல் 4x4 சாம்பலாக இருக்குது புகாடி. ஓகே, இதுவும் ஓகே தான், புகாடி ஓகே தான். என்னோட சப்போர்ட்டர் இருக்கோ, ஸ்பாய்லரா? என்ன ஸ்பாய்லர் இருக்குது? ஐயோ, கால் போச்சு. ஓகே, இதுவும் நல்லா தானே இருக்குது. ஸ்பாய்லர் தூக்க மாட்டேங்குது, இதில் எல்லாம் தூக்கம். ஃபோரசான் 5. ஆமாம், ஃபோரசான் 5 தான். ஓகே, ரொம்ப நல்லா பேச வேணாம். வீடியோ இதோடு முடிச்சுக்கலாமான்னு இல்லைங்க ஏதாச்சும் பண்ணலாம். எனக்கு போர் அடிக்குது. ஏதாச்சும் போட்டு போகலாம் போல இருக்குது. ஓகே, நம்ம வந்து வேறு சீட் கோட் சீட்டுன்றேன் இல்லைடா, சீட்டுன்னு இல்லைடா, வேறு என்னமோ பண்ணணும்னு. ஓகே, ஏதாச்சும் பைக்கு வந்து நம்ம டியூக்கு எடுத்துகிட்டு மவுண்டன் ரைடு போகலாமான்னு சொல்லுங்கள் மறக்காமல். நான் வந்து வேறு இடத்துக்கு ஏதாச்சும் பெரிய பிக் ட்ரிப்பாக போகணும். பீச் சைடு, மலை, இந்த மாதிரி எல்லா ட்ரிப்பும் போகிற மாதிரி, வேர்ல்டு இந்த ஊரையே சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு ட்ரிப்பு வேணும்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம போடலாம். அடுத்த பாட்டு 4th பாட்டு, 3rd. ஓகே, அது அடுத்தது 4th பாட்டில் வரேன். பை கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. பை கைஸ், இதோட முடிச்சுக்கலாம். பை, see you later.